ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நாகேந்திரா. நம்மளோட 30 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்ச் வந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒபிஸ் பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதாவது ஓவர் வெயிட்டில் உள்ளவங்களுக்கு ஓவர் வெயிட்டுக்கு உள்ளவங்களுக்காகவே நான் வந்து ஸ்பெஷலாக ஈஸியான ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் என் கூட சேர்ந்து பண்ணுற மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது நான் ரெண்டு விதமான வீடியோஸ் லான்ச் பண்ணுறேன். ஒன்று வந்து நார்மல் ஒர்க் அவுட் மூலமாக, இன்னொன்று வந்து யோகா மூலமாக பாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறது. இது வந்து வெல்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். சிம்பிளான யோகா ஸ்ட்ரெச்சஸ் மூலமாக நம்மளோட பாடி வெயிட்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு சில ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் யோகாவில். உங்களால் அது பண்ண முடியலன்னா இந்த யோகா ஒர்க் அவுட்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் டெய்லி என்னோடய ஃபிட்னஸ் ஜேர்னியில் வந்து என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சிலவங்களுக்கு வந்து முட்டு வலி இருக்கும், ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ண முடியாது, சிட்டப்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த மாதிரி யோகா ஒர்க் அவுட்ஸ் மூலமாக உங்களோட பாடி வெயிட்டை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இது மூலமாக உங்களோட ஃபேட்டையும் பாடியில் வந்து லாஸ் பண்ணலாம். வாங்க நம்ம ஒர்க் அவுட்குள்ளே போகலாம். ஃப்ளோரில் யோகா மேட் போட்டுக்கோங்க. யோகா மேட் இல்லாதவங்க நார்மலாக பெட்ஷீட் கூட போட்டுக்கலாம். ஆனால் வெறும் தரையில் வச்சு பண்ணாதீங்க யோகா. ஏதாவது ஒரு பிளாங்கெட்டோ ஏதாவது ஒன்று போட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறோம். இது வந்து ப்ரீத்திங் ப்ராக்டிஸ். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நார்மலாக காலை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க. கீழே சாப்பிட உட்கார மாதிரி தான் நார்மலாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு பாருங்கள். ப்ரீத் இன் பண்ணும்போது செஸ்ட்டை வெளியே கொண்டு வரணும். நல்ல ப்ரீத் அவுட் பண்ணும்போது டம்மியை உள்ளே இழுக்கணும். அதாவது உங்கள் வயிறை வந்து உள்ளே இருக்கணும். ப்ரீத் அவுட் பண்ணும்போது ப்ரீத் இன் பாருங்கள், செஸ்ட்டு வெளியே இருக்குது. ப்ரீத் அவுட், வயிறு பாருங்கள் உள்ளே இழுக்கிறேன். ஸோ வயிறை உள்ளே இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களோட ஃபுல் பேக்கை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணால் தான் வயிறை வந்து உள்ளே இழுக்க முடியும். அடுத்தது வந்து அர்த்த பத்மாசனா பொசிஷனில் வந்து உட்காருங்க. இந்த பொசிஷன் உட்கார தெரியலை, உள்ளனா உட்கார முடியலை அப்படின்னா பிரச்சனை இல்லை. நார்மலாக காலை வந்து கீழே ஃபோல்ட் பண்ணி உட்கார மாதிரி நம்ம ப்ரீத் இன் பண்ணுறதுக்கு உட்காந்தோம்னா அந்த பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. மாற்றவே வேணாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோட ரைட் ஹேண்டை நான் கீழே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்டை வந்து தலைக்கு மேலோடி கொண்டு வரேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது ப்ரீத் இன், சைடில் வந்து சரியும் போது ப்ரீத் அவுட். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். பாருங்கள், என்னோடய ஹேண்ட் மூமெண்ட் பாருங்கள். ரைட் ஹேண்டோட எல்போ வந்து கீழே ஃப்ளோரில் ப்ளேஸ் ஆகும் நான் சைடில் வரும்போது. பாருங்கள், அதுதான் பொசிஷன், ரொம்ப முக்கியம். அப்போ தான் சைடு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரொம்ப முக்கியம். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் என் கூடயே சேர்ந்து பண்ணுங்கள். என் கூடயே சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் நான் வந்து இந்த யோகா ஒர்க் அவுட் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்கள். உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வந்து அதே மாதிரி ரைட் ஹேண்ட் பண்ண மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் பண்ணணும். அதே தான். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்லலாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ப்ரீத் இன், சைடில் வரும்போது ப்ரீத் அவுட். ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். கால் பொசிஷன் மாற்றணும். அர்த்த பத்மாசனால் உட்கார்றவங்க வந்து கால் பொசிஷன் மாற்றி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. நார்மலாக காலை ஃபோல்ட் பண்ணி வச்சுருங்க. நார்மல் பொசிஷனில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள். ஒரு விதமான சேஞ்சஸும் கிடையாது. அதுக்கப்புறம் நமக்கு ரெஸ்ட்டு. யோகாவில் வந்து முக்கியமான விஷயம் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். நான் சொல்கிற இடத்துலலாம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் எங்கே சொல்கிறேன். அடுத்தது நார்மலாக நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோடய ஷோல்டர், அதாவது என்னோடய ஷோல்டர் பிளேட் பாருங்கள் நல்லா வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. அதாவது அவுட்வேர்ட்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருப்பேன். ஸோ என்னோடய பாடி வந்து பின்னாடி போகும். நான் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது பாருங்கள். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணும்போது பாருங்கள், என்னோடய பாடி வந்து பின்னாடி போகுது. அப்போ தான் உங்களோட டம்மியை வந்து நல்ல நீங்கள் ஒட்டி கொண்டு வர முடியும். பாருங்கள், அடுத்தது இதுவும் ஒரு ஆசனா தான். இந்த பொசிஷனில் உங்களால் உட்கார முடியலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நார்மலாக காலை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களோட எல்போ வந்து காலுக்கு மேலே வச்சு சைடில் வந்து ரொட்டேட் பண்ணணும். பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஆசனால தான் உட்காந்து காலை அப்படி வைக்கணுன்னெல்லாம் அவசியம் கிடையாது. பாருங்கள், அடுத்ததில் பாருங்கள், நான் பண்ணுற பாருங்கள். சும்மா காலை மடக்கி நான் வச்சுட்டேன், அவ்வளோதான். ஆசனால உட்காந்துலாம் காலை நீங்கள் நேராக கொண்டு வரணும் அப்படியெல்லாம் இல்லை. நார்மலாக கூட கொண்டு வரலாம். ஸோ இதே மாதிரி பண்ணணும். நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ரொட்டேட் பண்ணணும், அவ்வளோதான். இதில் வந்து நம்பரிங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ மணி நேரம் ஹோல்ட் பண்ணி வைங்க பாடியை. மைண்ட் வந்து ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருக்கணும். எதை பற்றியும் நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து ரொம்ப முக்கியம். எப்போவுமே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணணும். நீங்கள் நார்மலாக பாடியை ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கும்போது ப்ரீத் இன் பண்ணுங்கள். நீங்கள் ரொட்டேட் ஆகும்போது ப்ரீத் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். எல்லாருமே நார்மல் பொசிஷனில் ப்ரீத் இன்,
நீங்கள் என்ன ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல அந்த ஸ்ட்ரெச் மூவ்மெண்ட் போகும்போது ப்ரீத் அவுட். இப்போ பாருங்கள், இந்த பொசிஷனில் ப்ரீத் இன், ரொட்டேட் பண்ணும்போது ப்ரீத் அவுட், ப்ரீத் இன், ப்ரீத் அவுட். இதுலேயும் தான் அர்த்த பத்மாசனால இருக்கேன். உங்களால் முடியலன்னா நார்மலாக காலை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இப்படி பண்ணலாம். 2 எல்போவும் எல் ஷேப்பில் வச்சுக்கணும். பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது ப்ரீத் இன், ரொட்டேட் பண்ணும்போது ப்ரீத் அவுட். யோகா பொறுத்த வரைக்கும் அதே தான். நீங்கள் எந்த பொசிஷனில் நார்மலாக இருக்கீங்களோ அந்த பொசிஷனில் இன்ஹேல் பண்ணணும், ரொட்டேட் ஆகும்போது எக்ஸேல் பண்ணிடணும். அவ்வளோதான். இன்ஹேல், எக்ஸேல். ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ நான் ஏதாவது இடத்துல சொல்ல விட்டுருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்த உங்களோட பேக் போனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இருக்கிற இடத்துல நீங்கள் இன்ஹேல் பண்ணணும். நீங்கள் எந்த மசிலை டார்கெட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறீங்களோ அப்போ எக்ஸேல் பண்ணணும். பாருங்கள், இப்போ செஸ்ட்டை வெளியே கொண்டு வந்துருக்க இன்ஹேல், வயிற்றை உள்ளே போகும்போது எக்ஸேல். அவ்வளோதான். இன்ஹேல், எக்ஸேல். நார்மலாகவும் அர்த்த பத்மாசனாலையும் நீங்கள் இந்த இன்ஹேல் எக்ஸேல் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரே விஷயம், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். அடுத்தது நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், அடுத்த ஸ்ட்ரெச் பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக யோகா மேட்டில் படுத்துருங்க. ஃபுல்லாக படுத்துருங்க. மெதுவாக, ரொம்ப ஸ்பீடெல்லாம் படுக்காங்க, ஸ்லோவாக படுங்க. ஏன்னா எல்லாருமே பிகினர்ஸ் தான். ரொம்ப ஸ்பீடாக பண்ண வேண்டாம் எதுவுமே. அதுக்கப்புறம் உங்களோட 2 முட்டியும் ஃபோல்ட் பண்ணி உங்களோட செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு வரணும். உங்களோட 2 கையும் முட்டியில் வச்சு நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுங்க, அதாவது கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட ஒட்டி கொண்டு வர மாதிரி வைங்க. இதில் நார்மலாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் தான். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அப்படியே இந்த பொசிஷன்லேயே ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நீங்கள் பண்ணணும். மெதுவாக பண்ணுங்கள், ரிலாக்ஸாக பண்ணுங்கள், அவசரமே இல்லை. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். நல்ல கண்ணை மூடிட்டு மூச்சை நல்லா உள்ளே இழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இன்ஹேல், எக்ஸேல். அதுக்கப்புறம் பாருங்கள், நார்மலாக அதே பொசிஷனில் நான் காலை மடக்கிட்டேன். காலை மடக்கி ஃபுல்லாக ஃப்ளோரில் நான் படுத்திருக்கேன். கால் இந்த பொசிஷனில் தான் இருக்கணும். இப்படி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சமணங்கால் போட்டு கீழே உட்காரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லையிங்கில் இந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா சிட்டிங்கில் ரொம்ப ஈஸி. சின்முத்ரா வச்சுருக்கேன் கையில் வச்சுட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணி, ஐயை க்ளோஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நீட்டாக மைண்டில் எதையும் திங்க் பண்ணாதீங்க. ரொம்ப காமாக இருங்க, கூலாக இருங்க. எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. ஃப்ரீயாக படுத்து தூங்குற மாதிரியே நல்லா ஃப்ரீயாக படுத்து தூங்குங்க. தூக்கம் வந்தாலும் தூங்கிடுங்க, பிரச்சனையே கிடையாது. நல்ல ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரொம்ப முக்கியம். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களோட லங்ஸ் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரி கொரோனா பீரியட்லாம் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஸ்ட்ரெச்சஸ் முன்னாடியும் நான் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ப்ரீத் இன் பண்ணும்போது நல்ல வயிறு பலூன் மாதிரி வரணும். நல்ல ப்ரீத் இன் பண்ணுங்கள். ப்ரீத் அவுட் பண்ணும்போது மெதுவாக ஸ்லோவாக ரிலாக்ஸாக ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். மூச்சை ப்ரீத் இன் பண்ணி ஹோல்ட் பண்ணி வைங்க. ஒரு மினிமம் ஒரு 2 செகண்ட்ஸ்க்காவது ஹோல்ட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம பண்ணுற ஒர்க் அவுட். இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட லங்ஸை ஸ்ட்ராங் பண்ண. இந்த மாதிரி பேண்டமிக் சிச்சுவேஷனு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.